சரி இப்போ இன்ட்ரோ போல உன்னோட ஏரியா அது. சூப்பராக பண்ணிட்டேன். அது நம்ம சேனல் இன்ட்ரோ லோகோ வந்து ரப்பர் பந்துக்காரங்க ஆட்டே போட்டாங்க. ஆமாம் போல நேற்று பார்க்குறோம் ஒரு குதிரை வருது ஓடி வந்து. அது அப்புறம் பேசுவோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோ. வெல்கம் பேக் டு ட்ரோஜன்ஸ் தமிழ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்குவிட் கேமோட செகண்ட் பார்ட்டோட டீசர் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் டீசர். இல்லை விட்றா அவன் சொல்கிறதே பெருசு. வீடியோக்குள்ள போகலாம். எந்த வீட்டுக்கே வரானுங்க. மறுபடியும் அதே நம்பரா? இவன் ஜெயிச்சப்புறம் ஏன்டா திருப்பி வரான்? அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ போன சீசனில் வந்து அந்த ஒரு டாட்டா இருந்தா தெரியுமா, அவர் வந்து ஓனர்ன்று நமக்கு தெரியாது. இல்லை தெரியும், கிளைமேக்ஸ் சொல்கிறேன். கிளைமேக்ஸ் தெரியும், சொல்கிற கேளுங்க. அதை ஸ்டார்டிங்கில் வந்து கேம் பண்ணும்போது நம்மளும் அந்த ஒரு கன்டென்ஷன் அந்த மாதிரி நினச்சி இது பண்ணோம். செட்டக்கப்புறம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் தான் தெரியும் அவர் வந்து ஓனர்ன்றது. அதே மாதிரி வந்து இவர் வந்து அந்த ஜெயிச்சிட்டார்ல, அந்த அப்போ அந்த இடத்துல யாருமே இப்போ கிடையாது. அதனால் வந்து இவருக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்கும், ஹீரோவுக்கு பேசாமல் நம்மளுக்கு போய் இந்த மாதிரி உள்ள போய் விளாட்லாம் அப்படின்றது. அவர் அந்த தாத்தா இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளைக்காரங்க வந்து அந்த ஷோவை ரசிப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்கும் தானே அது ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ புது பேட்சை வந்து கூட்டு வந்து திருப்பி விளாட வைக்கிறாங்க. இல்லைனா ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் சீசனோட எண்ட்லேயே வந்து ஒரு பேப்பர் போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து கலரிங் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கும் போது அந்த இதை போட்டு அடித்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் தோத்தி போவான், பிடிக்க முடியாது. இவன் வந்து ஏதோ ஃப்ளைட் ஏற போகும்போது அப்படியே ஓடி உனக்கு அதான் நல்லதுன்னொடனே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நடப்பாப்புல. அங்கேருந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் மேபி. அதாவது ஆர்கனைசேஷன் அந்த அவர் அந்த ஓல்டு மேன் வந்து ஹெட்டாக இருந்தாலுமே ஆர்கனைசேஷன் வந்து வேற யாரோ இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஓ மாதிரி இருப்பாரு, வேற ஆள் வந்து என்டர்டைன்மெண்ட் விடக்கூடாது. இவர் வந்து ஏற்கனவே நல்ல பிளேயரு, புதுசாக ஜெயிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இவரை திருப்பி கூப்பிட்டேன். அதே நம்பர், அதே திருப்பி ஒரு அதே நம்பரா? அதே நம்பர். ஆமாம், 456. இல்லைண்ணே, இப்போ எடுத்தோடனே கண் எடுத்துட்டு நம்ம மூஞ்சிலாம் வேர்த்து போச்சுன்றது வந்து ரீசன் என்னன்னா, அதாவது நம்ம ஸ்குவிட் கேமில் வந்து ஒரு கேமில் இருக்கும்போது என்ட்ரி கேமோட ஒரு அலாரம் அடிக்கும் தெரியுமா, அந்த அலாரம் வந்து இப்போ அடிச்சிருக்கோம். அந்த அலாரம் அடிச்சதுக்கப்புறம் வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கான். அந்த அலாரம் அடிச்சதுக்கப்புறம் எந்திரிப்பாரு. அந்த இது நீங்கள் ஸ்டார்டிங் வேணா போட்டு பாருங்களேன். இது எட்டோனோ அதுவா ஒரு அலாரம் அடிக்கிட்டு பாருங்கண்ணே பேக்ரவுண்டில். டேய் அது எல்லாம் அது எல்லா வீட்லயும் வைக்கிற அலாரம் தான். எங்க வீட்டுல கூட தான் அலாரம் வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன ஸ்குவிட் கேம்ல இருக்கேனா? எங்க வீட்டு ஸ்குவிட் கேம் அந்த மாதிரி சொல்றான். அப்போ ஒரு பதட்டத்தோட ஒண்ணுமே இல்லைண்ணே. இல்ல நான் நினைச்சேன் இல்ல ஒருவேளை இருக்கலாம்டா. என்னன்னா அவங்க வீட்டுல அலாரமே இல்லாம இருந்திருக்கலாம். என்ன நம்ம வீட்டுல அலாரம் அடிக்குது, அதான் அலாரம் இல்ல எப்படி இருந்திருக்கும். மேபி வந்து அவனுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். யாரோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. திடீர்னு நைட்டு ராத்திரில ஒருத்தர் கதவை தட்டினோடனே எனக்கு ஒரு டவுட்டு. ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டில் வந்து அவர் வந்து சரி பணத்தை நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இறங்கும்போது கலரிங் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருப்பாப்லான்னா மறுபடியும் பிளாக் ஆயிடுச்சு. இல்லை அப்படியே டோட்டல் காஸ்டியூமே வேற மாதிரி இருக்கு, அப்பியரன்ஸ் எல்லாமே அந்த இதுக்கு இதுக்கும் டோட்டல் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காப்புல. பாதிக்கப்பட்டிருக்கல, பணத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு ஒரு வேலையா இருக்காது. அதே நம்பர்ல இவரை வந்து திருப்பி செலக்ட் பண்றாங்கன்னா இப்போ வேற ஏதோ நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, என்ன கேம்னு தெரியாது, என்னென்ன கேரக்டர்னு தெரியாது, இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும். அந்த முக்கோணம் போட்டவங்க, பாக்ஸ் போட்டவங்க, ரவுண்டு போட்டவங்க 3 பேருக்கும் ஹையரார்கி இருக்கும். இப்போ செகண்ட் சீசன்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே கேம் வைக்க முடியாதுன்ற, எல்லாம் புது கேம் தான் வைக்க முடியும். ஸோ வந்து இல்லை மேபி வந்து இவங்க கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனு, இந்த ஹோல் இதையே வந்து நம்ம ட்ராப் பண்ணி இது பண்ணலாம், இல்லைன்னா அங்க இருக்க மக்களை காப்பாற்றலாம்னு இவன் போலாம்ல. இந்த டைரக்டர் சொல்லியிருந்தா சீசன் 2 வந்து எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேஷனாக தான் இருக்கும், போலீஸ் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் இருக்கும் அப்படின்னு தான் அந்த டைரக்டர் சொன்னாங்க. அப்பயே வந்து நெகட்டிவ் எல்லாரும் சொன்னாங்க. அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டாங்க, நாங்கள் வரதே கேம், எல்லாம் சாகிறத பார்க்கறது தான் நாங்கள் வரோம். நார்மல் பீப்புள் லைஃபை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி மணிக்காண்டி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் நம்ம எல்லாரும் போகிறோம். அதாவது இதில் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமானா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு பிளாக்லிஸ்ட் ரொம்ப ஆச்சு.
இல்லை மேபி வந்து இப்போ ஒரு ஸ்டோரியாக ஒருத்தவங்க எழுதியிருக்காங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டே வேறையாக தானே இருந்திருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் சீசனில் எனக்கு இது கண்டென்ட், செகண்ட் சீசனில் எனக்கு இது கண்டென்ட் இல்லை, நான் வந்து இந்த இதுக்கு ஒரு எண்டு வேணும்ல. ஏன்னா வந்து ஒரு போலீஸ்காரர் செத்துருக்காரு, கொண்டிருக்காங்க போலீஸ்காரங்களை. மேபி வந்து போலீஸ்காரங்களை கொண்டிருக்காங்க, அப்போ போலீஸ் என்ன பார்த்துட்டு சும்மாவாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த போலீஸ் மேலே இருக்க பயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு போகலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க தீரன் படத்துல வர மாதிரி ஒரு போலீஸ் வந்து இல்லை நடுரோட்டில் போட்டு சுட்டாதான் தமிழ் அடுப்புக்கு எவ்வளோ வர. ஃபஸ்ட் சீசனில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கேம் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து செத்து போடுறது தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப்பில் வந்து சர்வே பண்ணுறக்கான அந்த ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாமே ஓடும். இதான் கான்செப்ட் என்ன நடந்துச்சு. ஆனால் செகண்டில் வந்து அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் இருந்துச்சுன்னா இப்போ ஹீரோவோட சப்போர்ட்டிவ் வச்சுதானே நடக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்து ஓகே நம்ம இந்த கேமில் போனோம்னா இந்த கான்செப்டே வந்து நம்ம ஃபுல்லாக அழிச்சிடலாம், இந்த மாதிரி இதே இருக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லலாம் உள்ளக்க போய் இந்த கேம் விளாட்றாரோ அந்த மாதிரி இருக்கும். மேபி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேமாக இருக்கலாம், கேம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து உள்ளக்க வந்து அது இன்வெஸ்டிகேஷன் எப்படி அதே ஒரு கேம் மாதிரி கொண்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இது வரைக்கும் வந்து அவங்க கேமை பார்த்தீங்க, இப்போ போலீஸ் கேம் அந்த மாதிரி இருக்கலாம். போலீஸை முடிச்சு கேம்குள்ள தள்ளி விடுங்க. 3 கேரக்டர் தான் நீ சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து செகண்ட் சீசனுக்கு வரது 3 கேரக்டர் தான். ஒன்று அந்த போலீஸோட அண்ணன் மாஸ்க் மாஸ்க் மெயின் ஆளு, இன்னொன்று ஹீரோ, இன்னொன்று நீ சொன்ன அந்த ஆமாம் அவர் பேர் தெரியல, ஜாங்கு அப்படிதான் இருக்கா பேர். இல்லைண்ணா இதில் இன்னொன்று யோசிக்க வேண்டியதுனா இப்போ நாமளாக கூப்பிட வரவங்க வந்து ஒரு கார்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவரை கூப்பிட வந்து வீட்டுக்கே வரானுங்க. அது ஹெட்டு யாருமே அந்த இன்சார்ஜ் இருப்பாங்க தெரியுமா. ஏன்னா இப்போ இவங்களே வந்து கூப்பிடுறாங்கன்னா அப்போ வந்து அதில் வேற ஏதோ கான்செப்ட் வந்து இப்போ இருக்கலாம் பாரு. இப்போ எடுத்த பிளேயர்லாம் மொக்கையா இருக்காங்க, பழைய பிளேயரை கூப்பிட்டா நல்லா விளையாடுவாரு. ப்ரோ பிளேயரு வின் பண்ணியிருக்காரு. ப்ரோ பிளேயரு இத்தனைக்கு தாத்தாவோட ரெக்கமெண்டேஷன். தாத்தா போகும்போது அடுத்த கேமுக்கு இவ்வளோ சேர்த்துக்க தட்டிட்டு நீ ஏமாத்துறன்னு தெரிஞ்சுதான் நான் கேமே விளையாண்டேன். என்ன சார் ஐயோ அந்த சீன்லாம் ஐயோ நீ வேற நீ நேரம் நீ ஏமாத்தேன்னு ஜெயிச்சிடணும். ஐயோ கண்ணெல்லாம் கலங்கிரும். என் சாகக்கூடாதுன்னா தாத்தாவை ஏமாத்தணும், தாத்தாவோட அல்சைமரை யூஸ் பண்ணி ஏமாத்தம். அதெல்லாம் உண்மையிலே அந்த ஹோல் சீசனும் ஹியூமன்ஸ் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க தன்னோட உயிரை காப்பாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் ஹீரோ மேலே லாஸ்ட் ட்விஸ்ட்லண்ணே அவர் வந்து செத்ததுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தாங்க ஹீரோட நான் அந்த மூக்கில் மாட்டிக்க அப்படி ஹீரோ ஏமாத்திருக்கு, அவர் ஏமாத்திட்டானே தகுதி கர்மானே. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, பணம் என்கிட்ட ரொம்ப இருக்குது, எனக்கு எதுவுமே எக்ஸைட் ஆகலை. சரி ஓகே நான் சாவை நேருக்கு நேராக பார்க்குறேன், அதனால வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுவுமே சொல்லுவாங்க பார்த்தியா, டீகோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேம்லேருந்துமே அவன் சித்திருக்கவே மாட்டான், அவன் சாக மாட்டான், அவன் தான் வின்னர் ஆக போகிறான். ஏன்னா அந்த டோட்டிபா சூபா ஒரு வரும்ல கீபா டுக்காரு திரும்பல, அது வந்து அதோட கண்ணிலேருந்து பார்க்கும்போது இவனை மார்க்கே பண்ணாதுடாது, மற்ற எல்லாரையும் மார்க் பண்ணும். இவன் டான்ஸே ஆனாலும் இவனை சுட்டிருக்காது, அந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது அவன் கேம், அவனே சாக முடியாதுல்ல. அவன் தான் அதே மாதிரி 001 அந்த கிழவன், அவன் தான் ஓனர், அதான் அவன் ஃபர்ஸ்ட் நம்பர், அவன் தானே இந்த இது கிரியேட் பண்ணுறது, அதனால் அவன் நம்பர் 1 அப்படின்ட்டு நிறையா சொல்லுவானுங்க. ஆனால் ஹீரோ நீ நம்புறியாடா? இப்போ ஹீரோ வந்து சொல்கிறான் ப்ரோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து கேபுக்கு ஓட்டு போட்டு வீட்டுக்கு போயிடுவோம், ஏன்னா இவங்க நம்ம எல்லாரும் கொண்டுருவானுங்க, இதுலேயும் நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஹீரோ. எவனா கேட்பா நினைக்கிறேன். கேமுக்காண்டி ஹீரோ போகலை, காப்பாற்றுறக்காண்டி தான் போகிறாப்புல. நம்புறமா நீங்கள் சொல்கிறீங்க ஹீரோ ஒன்று காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா, காப்பாற்ற போகிறோன்னு சொன்னாங்க. சரி காப்பாற்ற போகிறோன்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த இடத்துல போய் யாருமே நம்ப போகிறது கிடையாது. அந்த ஒரு கேம் ஆரம்பித்தாலும் செத்தாலுமே என் சொல்கிற நம்ப மாட்டாங்க. நம்மளாம் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. இப்போ கேம் படி போனாலும் இப்போ வந்து அவங்க டாஸ்க் கொடுக்குறாம போகிறாங்க, அந்த இடத்துக்கு வெளியும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, லாக்கு அங்கே உள்ள போயிட்டாலும் லாக் ஆகிடுவாங்க. இப்போ திருப்பி அடுத்த நாள் வந்து ஒரு கேம் நடக்கும்போது இவன் என்ன காப்பாற்ற நினச்சாலும் முடியாதுல்ல. அதான்டா இன்ஃபர்மேஷன் யார்ட்டையாவது கொடுத்தாகணுன்றேன். எப்படிலாம் இருக்கும் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இதே மாதிரி நடந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நம்ம ஜெயிச்சிருப்பாங்கல்ல நம்பர் 1 ஆட்களை, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இதே மாதிரி தெரியும் பாஸ், நாங்களும் அதுதான் நீங்கள் எந்த ஊரே, நான் கொரியா, நீ கொரியா, நான் இந்தியாவில் நம்பர் 1 வாங்கலே அப்படின்ட்டு வந்தாங்கன்னா கான்செப்ட் கேம் கான்செப்ட் வேறல. இப்போ அங்கே இல்லை யோசிச்சு பாரு, எல்லா ஊர்லேருந்து பிக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் நம்பர் 1 பிக் பண்ணி எல்லா நம்பர் 1 ஒரே இடத்துல போட்டு இப்போ நாங்கள் ஒரு கேம் நடத்தோம். அதானே கேம் கான்செப்ட், கேம்ன்றது வேற தானே. இப்போ அந்த கேமில் இப்போ ஃபஸ்ட்டு அதே கேம் நடந்துச்சுன்னா அதில் வந்து இது இருக்கும், அதே கேம் நடக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கே தெரியாதப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் பார்த்தேன்னா ஏதோ ரவுண்டாக இருந்துச்சு, பார்த்தேன் 2 ரவுண்டு வானவில் போட்டு ரவுண்டாக இருந்துச்சு. ஸோ கேம் வேறு தான் இருக்கும். டீசர் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து ஸ்பெஷல் டீசர் தான், ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அதையும் நாங்கள் வந்து ரீகோட் பண்ணி
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். டீகோடே பண்ணலடா. சரி விடுங்க, ஏதோ ஒன்று விடுங்க. ட்ரெய்லரை டீகோட் பண்ணுறோம். ட்ரெய்லர் வந்துச்சா ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னென்னு பார்த்து சொல்கிறோம். த்ரோஜன்ஸ் தமிழ்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் வந்து ஏதாவது மூவி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சஜஷன் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்துட்டு சஜஷன் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வேற யாருக்கா சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே கிளம்புவோம். நாங்கள் சரி கிளம்புவோம். நாங்கள் கிளம்புவோம், நீங்கள் கிளம்புங்க. பாய் பை பை. அந்த லாஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து எபிசோட் 1 by 1 விட்டாங்களா இல்லை மொத்தமாக 10 விட்டாங்களா? மொத்தமாக இது எப்படி விடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நம்பர் 1 அந்த இயர்லேயே வந்து கிராஷ் ஆகிற அளவுக்கு தானே வந்துச்சு. மணி ஹெஸ்ட்டில் வந்து ஒரு வாரம் ஒன்று விட்டாங்க. 8 எபிசோட மொத்தமாக விட்டுட்டு திருப்பி 8 4 நாள். ஆமாம் அப்படி தான் பண்ணாங்க. 8 எபிசோட மொத்தமாக விட்டுட்டு சரி. ஆனால் அப்போ இது வச்சு பாருங்க, சுர்கேமோட அந்த இது வச்சுருந்தாங்க தெரியுமா? இப்போ ரீசனாக ஒரு ஷோ வந்துச்சுல, அது வந்து ஒன்று அது வந்து அது வந்து ரியாலிட்டி ஷோ. ஆமாம் ரியாலிட்டி ஷோ அது. அதனால இல்லை நான் தான் கேட்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் இவங்களுக்கு ஐடியாவே இருந்திருக்காது, இவ்வளோ ஃபேமஸ் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டான ஐடியா இருந்திருக்காது, மொத்தமாக விட்டான். இப்போ இவனுக்கு தெரியும் இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு எபிசோடாக விடுவானா இல்லை மொத்தமாக விடுவானா? எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக விட்டான்னா அவன் நெட்வொர்க்கே கிராஷ் ஆயிரும். இல்லை மொத்தமாக தான். ஏன்னா நம்ம ஒரு எபிசோட பார்த்துட்டு போக முடியாது. இன்ஸ்டாகிராம்லாம் போனால் 10வது எபிசோட்ல வர ஸ்பாயிலர் எடுத்துக்கிட்டு வந்து பாருங்களேன் இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கூட விடலாம்ல, முதல் ஒரு 4 முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி கூட விடலாம். இந்த துஷ்டுக்காண்டி வெயிட் பண்ணுங்களா சாவுங்களா அப்படின்ற மாதிரி எப்படி விட போகிறாங்க. இல்லை இப்படி கூட விடுவாங்க. மெம்பர்ஷிப் வாங்குறக்காண்டி போன மாதம் கொண்டு விடுவாங்க 4, திருப்பி 10 மெம்பர்ஷிப் முடிஞ்சோடனே இருக்கணுங்காண்டி 4 விடுவாங்க பார்க்கணுங்காண்டி.